பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டு என்ன மச்சான். ஆனால் ஆம்பளை மயத்துக்கு தான் சொறி பிடிச்ச மண்டைகளுக்கு பேண்ட்டு குண்டியும் கழுவ மாட்டான், எண்ணெயும் தேய்க்க மாட்டாங்க, ஒரு மயிர் கழுவ தலையை மோந்து பார்த்தாலே பீனாத்தான் தான் ஆறோம். அது ஒரு சுத்தம் பண்ணிக்கணும் சார், வெட்ட முடியாம லூசா நீ உள்ள அடகோழி மாதிரி பொட்டச்சி மாதிரி இருந்துச்சு, உள்ள போய் இருந்து கட்டிங்க மழை எண்ணியும் ஓமர விருப்பமா என்ன இருக்கு? சரி, நீ சொல்றதா இருக்கு. நீ பூ கட்ட மாட்டேங்க சார்? எனக்கு போட்டு தெரியாது, எனக்கு சரம் தான் கட்ட தெரியும். நல்ல வேகமாக கட்டுறாரு எங்கள் மச்சான் எந்த வேலை பார்த்தாலும் வேகமாக தான் செய்வார். இப்போ எவ்வளோ வேகம் கட்டுறாரு? ஆமாம், வேற எதாவது பெருமையாக பேசுவாங்க மாமா. எங்கள் மச்சான் வந்து மாடு கிடு இப்போ புறக்கிற வேலை நல்லா அது பார்ப்பாரு. பொம்பளை புறக்கிறது, பொண்ணு பார்க்குற புறக்குறது, பொண்ணு பார்க்க நீ பார்ப்ப. நீ நல்லா வேகமாக கட்டுறாரு. ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு ரூம் ரெடி பண்ணால் சூப்பராக ரெடி பண்ணுவார். ஆமாம், பூ டெக்கரேஷன் பண்ண. ஆமாம், ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு பூ வந்து அவ்வளவு அருமையாக பண்ணுவார். இவர் டெக்கரேஷன் பண்ணாருன்னா அடுத்த வருஷமே குழந்தை தான். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணால் கன்ஃபார்மாக அந்த ஒரு கண்டிப்பாக அடுத்த வருஷம் டெக்கரேஷன் பண்ணாருன்னா அடுத்த வருஷம் குழந்தையோட தான் இருப்பாங்க. கைராசியானவர். கைராசியானவர். மல்லிப்பூலாம் இப்போ இவர்கிட்ட தான் ஆர்டர் கொடுக்கணும். ஏன்னா போன வருஷம் ஒரு அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் ரெடி பண்ணாரு. அந்த அக்கா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. குழந்தை பிறதுக்கு முன்னே விட்டுட்டு போயிட்டாங்க. மாசமா ஆயிட்டாவே. காலை சரியில்லைண்ணா, கவுட்டை விரிச்சிட்டு இருக்க பார்க்கல எப்படியோ தெரியுது. இப்போ பெருமையாக பேசுறேன். மச்சான் பெருமையாக தானே பேசுறேன். நீ பெருமையாக பெருமையா புகழ்ந்து பேச சும்மா பில்டப் பண்ணாங்க மாமாவை. எங்க மச்சான் பூ கட்டினாருன்னா கம்பீரம் என்ன, அவரு ஸ்டைல் என்ன அத்துட்டு கம்பீரம் முன்னே பேச முன்னே அங்கே அத்துட்டு சோழி முடிஞ்சிட்டு அவ்வளோதானே நம்ம அத்துருவாரு. கத்திடுவாங்க மச்சான் இப்போ மணக்காது, மலர்ந்தால் தான் மணக்கும்ல. சாயந்தரம் நைட்டுக்கு தான் மணக்கும். சாயந்தரம் நைட்டு தான் அது பொம்பளை தலையில் வச்சு அதுக்கு மேலே ஒரு மணக்கும். பொம்பளை அவ்வளோ மயத்து மனமும் பொம்பளை மயத்து மனமும் பூ மனமும் ஒன்று. பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டு என்ன மச்சான். ஆனால் ஆம்பளை மயத்துக்கு தான் சொறி பிடிச்ச மண்டைகளுக்கு பேண்ட்டு குண்டியும் கழுவ மாட்டான், எண்ணெயும் தேய்க்க மாட்டாங்க, ஒரு மயிர் கழுவ தலையை மோந்து பார்த்தாலே பீனாத்தான் தான் ஆறோம். இல்லை பெண்களுக்கு இயற்கையிலே மனம் உண்டு இல்லை? ஆமாம், பெண்களுக்கு கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு. ஆனால் ஆம்பளை கூந்தலுக்கு தான் மனம் ஒரு நாளும் கிடையாது. சொரிச்சரக்கு பிடிச்ச மண்டையில எல்லாரும் மண்டையும் அப்படி தான் இருக்கும். ஒழுங்கா இல்லைன்னா எங்கள் மச்சாலாம் பேண்டு குண்டியே கழுவ மாட்டார். எவ்வளோ? ஆனால் எத்தனை மணி நேரத்தில் எத்தனை முளம் கட்டுவீங்க? ஒரு மணி நேரத்தில் 1 கிலோ பூ கட்டிடுவார். ஒரு மணி நேரத்தில் எத்தனை முளம் கட்டுவீங்க? 2.5 மணி நேரத்தில் 1 கிலோ. 2.5 மணி நேரத்தில் 1 கிலோ. 1 கிலோவுக்கு எத்தனை முளம் வரும்? 3000. எத்தனை முளம் வரும்? இங்கே முளம் கணக்கெலாம் நான் அளக்கிறேன், முளம் கணக்கெலாம். ஓ, அப்போ வந்து 100 எண்ணிக்கை தான். எண்ணிக்கை தான். 50 கண்ணி 100க்கு 3000 போர். நல்ல பெரிய போர் இருந்தால் 2500 தான் வரும். பொடி பூ இருந்ததுன்னா 3500 வரும். கழிவாமல் இருந்தா. எவ்வளவு? எத்தனை முளம் இருக்குது உங்கள் ஊரில் முளை கணக்குன்னா இதான்? அதே முளை கணக்கு. எத்தனை? 1 2 3 4 5 முளம் இருக்கு. 5 முளம். 5 முளம்னா எவ்வளோ வரும்? 5 முளம்னா 250 ரூபா. 250 ரூபா. ஒரு முளம் 50ஆ? சரி சரி சரி.